ஒரு நிமிஷம் கேளுங்க. புரோட்டீன் எல்லாமே பேசிட்டு இருக்கோம். அது எவ்வளவு சாப்பிடணும் ஒரு நாளைக்கு? நமக்கு எவ்வளவு தேவை? என்னென்ன அஹ், அஹ், இயற்கை உணவுலேருந்து இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல், KRUPAVIBES. நான் ஏற்கனவே உங்களுக்கு வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க, தாவர உணவுகள் மட்டும் எடுத்துக்கிறவங்களுக்கு எங்கேருந்து உங்களுக்கு புரோட்டீன் சோர்சஸ் இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருந்தேன். அந்த வீடியோட லிங்கையும் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்றேன். அது இல்லாம இப்ப நான்வெஜ்ஜும் சாப்பிட்றவங்க இருக்காங்க அப்படின்னா டாப் 10, அதாவது 10 உணவுகள் நாம எதை எடுத்துக்கலாம், வெஜ் நான்வெஜ் சேர்த்தும் சொல்றேன் உங்களுக்கு. இது ICMR இருக்கு இல்லையா, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்ல உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ற அந்த முதல் 10 டாப் 10 ஐட்டம்ஸ் இது. இது எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்னா, 1 கிலோ உடல் எடை இருந்ததுன்னா 1 கிராம் அப்படிங்கிறது அளவு நீங்க வச்சுங்க. இது ஒரு நாளைக்கான கணக்கு. காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ள இது எடுத்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த புரோட்டீன் வந்து காலை நேரத்தில் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லதுங்கிறத மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. முதலாவதாக ரெக்கமெண்ட் பண்ணுறது பம்கின் சீட்னு சொல்கிறோம் இல்லையா, பூசணி விதைகள். அது ரொம்பவுமே நல்லது. உலர்ந்தது, காய வச்சது கடைகளில் கிடைக்கும். வறுத்துக்காதீங்க, எண்ணெயில் போட்டுலாம் வறுக்க வேண்டாம். அது நார்மலாக ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லை ஊற வச்சும் நீங்கள் ஊற வைக்கிறது எப்படின்னா, இரவு நேரத்தில் ஊற வச்சுட்டு காலை நேரத்தில் அதை எடுத்து சாப்பிடலாம். அது ஒரு 50 கிராம்ல 100 கிராம் நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க. அது நல்ல புரோட்டீன் இருக்குது அதில். ரெண்டாவது, நான்வெஜ் பிரியர்களுக்கு பீஃப் எடுத்து சாப்பிடலாம். இது வந்து நல்லதுன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. மூணாவதாக வந்து கடலை, பீனட்ஸ் சொல்கிறோம் இல்லையா, கடலை. கடலை ரொம்ப நல்லது. அதை எண்ணெயில் வறுத்தெல்லாம் சாப்பிடாதீங்க. ஒன்று அவிச்சு வேக வச்சு சாப்பிடுங்க, இல்லைன்னா மணலில் போட்டு வறுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நீங்கள் அதை பொரிக்காதீங்க. அந்த மாதிரியான கடலை வேண்டாம். நாலாவது, பீனட் பட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அது நல்லது. அஞ்சாவதாக நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்ததுன்னா மட்டன் வந்து நிறைய புரோட்டீன் இருக்குங்கிறது மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து நீங்கள் மூங் பீன்ஸ் அப்படின்றாங்க. அது அப்படின்னா என்னன்னா, பச்சை பயிறு, பாசி பயிறு சொல்கிறோம் இல்லையா, இதையுமே நீங்கள் நல்லா சுண்டல் மாதிரி பண்ணி சாப்பிடலாம். இது உடலுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் அந்த நான்வெஜ்காரங்களுக்கு ஃபிஷ்ஷு சாப்பிட்றவங்களுக்கு டூனா அப்படிம்பாங்க இல்லையா, அது நிறைய ப்ரோட்டீன், ஹை ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஃபுட்டு. அதே மாதிரி அடுத்தது வந்து வெள்ளை ராஜ்மா. இதையுமே நீங்கள் நல்லா ஊற வச்சு குக்கரில் வச்சு சமைச்சு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்றது கேனலினி பீன்ஸ் அப்படின்றாங்க. அதை நீங்கள் சாப்பிடலாம். அதே மாதிரி பிளாக் பீன்ஸ் அடுத்தது. அப்படின்னா என்னன்னா, கருப்பு காராமணி இருக்கு இல்லையா, இதையுமே நீங்கள் சுண்டலாக பண்ணி சாப்பிடலாம். அது ரொம்ப நல்லது, ஹை ப்ரோட்டீன் அது. 10ஆவதாக உங்களுக்கு வர ஐட்டம் வந்து நமக்கு எல்லாமே தெரிஞ்சது ஆல்மண்ட்ஸ், பாதாம் பருப்பு, பாதாம் கொட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, இது இரவுல ஊற வச்சிருங்க. காலையில் அதை எழுந்து அந்த தோலை எடுத்துட்டு அந்த வெள்ளை பகுதியை எடுத்து நீங்கள் சாப்பிடலாம்ங்கிறது மருத்துவர்கள் பரிமுறை. இந்த 10 ஹை ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் நீங்கள் எடுத்துங்க. வெளியிலேருந்து இருக்கிற ப்ரோட்டீன் தேவையில்லைங்க, இயற்கையாக வரதை நீங்கள் சாப்பிடுங்க. கிட்னி நமக்கு பத்திரம் இல்லையா. தேங்க்யூ ஸோ மச். பை பை.